அடியிலே வீற்றிருக்கின்ற சன்னிதானங்கள் மயிலம் சன்னிதானம் குருமகா சன்னிதானம் அவர்கள், திருவாமாத்தூர் சன்னிதானம் அவர்கள், வித்யாலயம் தவத்திரு தன்மயான சுவாமிகள், திருப்பராய்த்துறை தவத்திரு குகானந்த சுவாமிகள், தவத்திரு சூரியநாராயண கோயில் சுவாமிகள் அவர்கள், தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள், தவத்திரு சாந்தலிங்கலாம் ராமசாமி அடிகளார் அவர்கள், தவத்திரு ஊரன் அடிகள் அவர்கள், தவத்திரு ராமலிங்க சுவாமிகள் விடோப்பா மடம் அவர்கள், திருவானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள், அருட்செல்வர் திருவடிகளை வணங்கி என்னுடைய நன்றியுரையை ஆரம்பிக்கின்றது. நம்முடைய கௌமார மடாலயத்திலே கடந்த 3 நாட்களாக மிகப்பெரிய மாபெரும் விழா, கௌமார மடாலயம் தோன்றி 80வது ஆண்டு விழா, கௌமார சபை தோன்றி 70வது ஆண்டு விழா, நம்முடைய விழாநாயகர் தவத்திரு சாமிகள் அவர்களுக்கு 60வது நாள் விழா ஆரம்ப விழா. இந்த 3 நிகழ்ச்சிகளும் கடந்த 3 நாட்களாக மிக விமரிசையாக அருமையாக நடந்து கொண்டிருக்கின்றது. மேற்படி விழாவிலே எல்லா குருமகா சன்னிதானங்களும் வந்திருந்து விழாவை அருமையாக நடத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எல்லோருக்கும் கௌமார சபையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக சில கருத்துக்கள். வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வேணும்னு சொன்னா ஆண்டவன் அடைஞ்சாதான் நிம்மதி. அது வள்ளுவரே சொல்றார், தனக்கோமம் இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்று அருமையாக சொல்லி வைத்திருக்கின்றார். அப்பேற்பட்ட ஒரு சுவாமியை அடையணும்னா நமக்கு சாமி எங்கேயுமே இல்லை, இங்கே இருக்காங்க நம்ம சாமி. இப்ப கண்கண்ட நம்ம தெய்வம் நம்முடைய விழாநாயகர் அவர்கள். ரொம்ப பேர் பேசினாங்க, உடம்பு வேறு உயிர் வேறு என்று. எல்லோரும் பெரிய கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள். அது உண்மைதான். நம்முடைய சாமிகள் அவர்கள் உடம்பு வேறு உயிர் வேறாக இருந்தார்கள் என்பதற்கு நாம ஒன்றும் பரீட்சை பண்ணி பார்க்க வேண்டியதில்லை. கடந்த 1984 வருஷம் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 2 மணி. நல்லா இப்போ நான் சொல்ற கருத்து உங்க எல்லாருக்கும் தெரியும். சாமி ஒரு இன்னலுக்கு ஆட்பட்டாங்கன்னு தெரியுமே தவிர உண்மையா என்ன நடந்ததுன்னு தெரியறது எனக்கு தான் தெரியுமே தவிர பாக்கி எல்லாத்துக்கும் அந்த இடத்துலேருந்து என்னென்ன நடந்ததுன்னு தெரியாது. அதனால் அந்த கருத்தை நான் சொல்கிறப்போ அதிகாலை 2 மணி அவினாசியிலிருந்து 2வது மைல் கிழக்க பெருமானிலிருந்து வரும்பொழுது அவருடைய கார் ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு உட்பட்டு என்ன ஒரு நிலை, மனதில் அவ்வளோ ஒரு கஷ்டம். அந்த அந்த இடத்துக்கு எங்களுடைய மகன் பொண்ணுசாமி போய் எல்லாம் பண்ணி கொண்டு வந்தான். அது அப்புறம் நான் சொல்கிறேன். ரொம்ப பேர் என்னை பாராட்டுறது, என்னை பார்த்தாங்கன்னா உங்கள் மகன் தானுங்க பெரிய புண்ணியம் பண்ணா அப்படின்னு பாராட்டுவாங்க. நான் சொன்னேன், நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறது, குருமகா சன்னிதானம் காலையில் 2 மணிக்கு இருட்டில் இன்னும் பக்கத்தில் லைட்டாக உங்களுக்கு வேற ஏதாவது சௌகரியமோ ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு சின்ன வீடோ ஒன்றும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு ஒன்றுமில்லாத இடத்துல ஒரு ரோட்லேருந்து ஒரு 30 அடி தள்ளி கால் பூரா இந்த ஒரு காலை இல்லை பூரா துண்டு துண்டா நுணுங்கி போச்சு. அப்பேற்பட்ட நிலையில் அங்கே உட்காந்துட்டு இருக்கிற போது இவன் போய் பார்த்தான்னா நான் சொன்னேன், என் மகன் என்ன பாவம் பண்ணியிருந்தா அதை பார்க்கணும்னு. அந்த காட்சி பார்க்கறதுக்கு
எல்லாரும் எல்லாரும் போகலாம், எல்லாம் செய்யலாம்னா சாமி வர்றேன்பாங்க. சாமி நீங்கள் வாங்கன்னு சொன்னேன், இல்லை நீங்கள் போங்க நமக்கெல்லாம் வந்துடுவாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறது. கடைசியில் ஒரு அன்பர் திருச்செங்கோடிலிருந்து ஒரு வேனில் வந்திருக்காங்க, ஒரு 4-5 பேர். அவங்க வந்து அப்படிதான், சாமி நீங்கள் வாங்க உங்களை எங்கே போகணுமோ கூட்டிக் கொண்டு விடுறேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ சாமி அப்பவும் சொன்னாங்க, நீங்கள் என்ன என்னை கூட்டிகிட்டு போக வேண்டாம், இப்படி ஒரு இடம் இருக்குது அவனாச்சியில், நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அவங்க வந்து எல்லாம் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதெல்லாம் நடக்கும்போது மணி 4-4:30 ஆயிடுச்சு. 4:30 மணிக்கு தான் தகவல் வந்த உடனே பொன்னுசாமி எல்லாம் இருந்தவங்க எங்கிட்ட கூட சொல்லிங்க. அவனா ஒரு டீம், ஒரு 2-3 டாக்டர், ஒரு 4-5 கார் எல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கெல்லாம் முதலுதவி பண்ணி அந்த டிரைவர் அவங்க போய் சேரும்போது கரெக்டாக அப்போ கூட முதல்ல சாமிகிட்ட இவங்க போன உடனே முதல்ல ராஜு பாருங்கப்பான்னு சொல்கிறார் சாமி. அவங்கள பார்க்க சொல்லு, நீ ராஜு எப்படி இருக்கான்னு பாருங்கப்பா. முதல்ல அவனை வந்து எடுத்து காரில் படுக்க வைக்க போனாங்க, அவனுடைய உயிர் பிரிஞ்சிடுது. அப்புறம் தான் சாமிகிட்ட போனாங்க. சாமி அந்த உடல் வேறு உயிர் வேறுங்கிறது பேசித்தான் கேட்டிருக்கோமே தவிர உண்மையாக உடல் வேற உயிர் வேற இருக்கிறவங்கள ஒரு இந்த வடிவில் சாமி தான் பார்க்குறமே தவிர இன்னைக்கு வேற ஒருத்தரையும் பார்க்க முடியாது. காரணம் என்னங்கன்னா, ஒரு சின்ன நமக்கு அடிபட்டுடுதுன்னா அந்த நம்ம தூக்குற போதோ நடக்கிற போதோ எவ்வளோ வருத்தப்படுறோம். ஒரு காலே நீங்கள் அந்த அந்த ஆப்ரேஷன் பண்ண ஃபோட்டோ இருக்கிறது, அதை போட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த எலும்பே ஒரு 15-20 துண்டு துண்டாக உடஞ்சிருக்கு. அதை பூரா வெட்டி தொலை போட்டு எல்லாம் பண்ணி தான் அதை பண்ணியிருக்குள்ளே. அப்போது இவங்க எடுத்து காரில் படுக்க வைக்கிற போது சாமி சொல்கிறாங்களாம், எனக்கு ஒன்றும் வலிக்கலையப்பா, நீங்கள் பாட்டில் எடுத்து படுக்க வைன்னு சொல்கிறாங்களாம். ஒரு நல்ல ஒரு எல்லாரும் கேட்கணும்னு சொல்கிறேன் நான் இதை. அப்போ தான் அதுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியும். அப்புறம் நீங்கள் ஒரு அம்பாசடர் காரில் சாமி எடுத்து நீங்கள் படுக்க வைக்கிறதுக்கு என்ன நீளமாக பெட்டுங்களா, வேறு ஏதாவது சௌகரியமா, எவ்வளவு இடைஞ்சலாக கொண்டு வந்து சேர்த்த முடியும், அவ்வளவு நெருக்கத்தில் தூக்கி உட்கார வச்சு எவ்வளோ சிரமப்படுத்துகிற போது கூட அந்த சிரிப்பு மாறல. புன் சிரிப்பு சாமி முகத்தில் மாறவே இல்லை. அவங்க கொண்டு வந்து கேஜி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த நிகழ்ச்சியை உடம்பு வேறு உயிர் வேறுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிகிறது. நாமளும் உடம்பு வேறு உயிர் வேறாக தான் இருக்கிறோம். உடம்பை பார்க்குறோம், வேணுங்கிறதெல்லாம் செய்கிறோம், உயிரை பார்க்கறதில்ல, வேணுங்கிறத செய்கிறதில்ல. இதான் ஏற்பட்ட மகான். நமக்கு சந்தேகமே வேண்டாம். நீங்கள் எல்லாம் சில பேர் பார்த்தா சாமி இவ்வளவெல்லாம் நல்ல காரியங்கள் செய்கின்றார்கள், நல்ல தெய்வமாக நினைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோமே தவிர உண்மையாக தெய்வம் தாங்கிறதுக்கு இதை விட வேற சாட்சியை வேண்டியதில்லை. அப்பேற்பட்ட மகானுக்கு இன்றைக்கு நாம் விழா எடுத்திருக்கின்றோம். அவருடைய குணாதிசயங்களை பற்றியெல்லாம் எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். அவரோட என்ன செயல்திறனை எல்லாம். இந்த உடம்பு வேறு உயிர் வேறு என்கிறதுக்கு படிச்சிருக்கமே தவிர உண்மையான கண்ணில் பார்க்கறது இவங்க இப்போவே நாம் நேராக பார்த்தோங்கிற கருத்தை இப்பொழுது நான் உங்களை எல்லோருக்கும் தெரிய வேண்டுமென்றாக இந்த செயலை சொன்னேன். அவர்களுக்கு எல்லோரும் வாழ்த்தி விட்டார்கள். பல ஆண்டு வாழ வேண்டும், 100 ஆண்டு வாழ வேண்டும், நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று எல்லோரும் வாழ்த்தி இருக்கின்றார்கள். அதை விட எனக்கு மனசில் அவங்க ரொம்ப வாழணும், ரொம்ப காரியம் செய்யணும்னு ஆசை. அதனால் ரொம்ப நான் அவங்களுக்கு இந்த விழாவில் கலந்து கொண்டதுக்கு அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக நம்முடைய அருட்செல்வர் அவர்கள் இந்த விழா நடக்கிறதுக்கு ஒரு சாதாரண இந்த இடத்துல 1 மாதம் முந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அப்புறம் ஒரு நாள் நான் அவங்க பொள்ளாச்சி போயிருந்தேன். அருட்செல்வர் பார்த்து ஒரு 3-4 மாதம் ஆகிப்போச்சு, நான் இது மாதிரி வர்றேன்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணியிருந்தேன். சரி வாங்க நான் ஊர்லேயே இருக்கேன்னு சொன்னார். அப்போ போயிருந்தேன். போயிட்டு சாப்பிட்டு சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னாங்க, இது மாதிரி ஒரு விழா பண்ணலான்ட்டு இருக்கோம், அதில் நீங்கள்லாம் கொஞ்சம் கூட இருந்து பார்த்துக்கணும்னாங்க. சரி ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு 10-15 நாளைக்கு அப்புறம் இங்கே ஒரு வரும்போது அப்போ தான் வேலை ஆரம்பிச்சிருந்தது. இதை பார்த்தீங்கன்னா எவ்வளவு சீக்கிரத்தில் இவ்வளோ பெரிய காரியங்களை எல்லாம் செய்து இந்த விழா நடக்கிறதுக்கு நல்ல திட்டங்களை தீட்டி அருமையான செயல்களை செய்ய நல்ல ஏற்பாடுகளை எல்லாம் செய்து அருமையாக விழா நடத்தி இருக்கின்றார்கள். அவர்கள் செய்கின்ற காரியத்தை எப்படி எனக்கு வருஷப்படி சொல்றேன்னு தெரியல. ஏன்னா ஒரு காரியத்தை எல்லா விழாக்கள்லையும் போய் பார்க்குறோம். தலைவர் அவர் இருக்கார், நம்முடைய வைஸ் பிரசிடென்ட் எஸ்.சி. பாலசுப்ரமணியம், அவங்கெல்லாம் நடத்துகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமை. ஏன்னா இவ்வளவு காரியங்களை எப்படி இவ்வளவு துரித காலத்தில் இவ்வளவு அருமையாக செய்கின்றார்கள் என்று. அப்பேற்பட்ட நல்ல நிகழ்ச்சியாக நான் அமைத்து விழா நடத்தி முடித்து இருக்கின்றார்கள். விழா நடக்கும்போது சில கருத்துக்களை சொன்னார்கள்.
அவினாசியில் கும்பாபிஷேகம் பண்ணணும். ஒரு ஒரு சின்ன வேண்டுகோள், தலைவர் கொஞ்சம் இதை நல்லா கேட்டுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. இப்போ போன தடவை கும்பாபிஷேகம் 80ல் பண்ணோம். 80ல் ஆரம்பிக்கிற போதெல்லாம் அவங்க கூட இருந்து பண்ணணுங்கிற மாதிரி நாங்களும் செய்யலை, அவங்களும் அந்த தொடர்பாக ஒரு ஏற்படுத்திக்கலாமா. ஆரம்ப காலத்தில் அந்த எல்லாம் ஆரம்பித்து கும்பாபிஷேக பூஜை ஆரம்பிக்கிற காலத்தில் அவங்கள அழைச்சிருந்தோம். அவங்க வந்து கூட இருந்து ஒரு வாரம் அங்கேயே இருந்து எல்லாம் அவங்களோட குடும்பத்திலேயே எல்லோரும் வந்து இருந்து அருமையாக விழாவை நடத்தி கொடுத்தார்கள். எல்லாம் முடிஞ்சு ஊருக்கு போகிறப்ப ஒரு மடத்தில் உட்காந்து எல்லாம் இப்படி தான் பேசிகிட்டு இருந்தோம். சாமி, நாங்கள் இன்னும் பெரியவர்கள் ஒரு 5-10 பேர். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், சாமி, இவ்வளோ பெரிய காரியம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, நம்ம அவனாசி கோவிலுக்கு நம்ம ஞாபகார்த்தமாக ஏதாவது ஒன்று கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு சொன்னாங்க. சாமி ஏதோ 1-2 சொன்னாங்க. அவங்க அதுக்கு இது இல்லை, இதெல்லாம் சாதாரணமானவங்க செய்யட்டும், கொஞ்சம் செயற்கரிய ஏதாவது நாம் பண்ணுவோம்னாங்க. அப்போ அம்மன் கோவிலுக்கு கோபுரம் கட்டலாம்னு சொன்னால் உடனே சரின்ட்டாங்க. அது எவ்வளவு ஆகு என்னன்னு ஒன்றுமே கேட்கல. அப்புறம் கோபுரமாக கட்டினோம். அந்த மடப்பள்ளி அதுக்கு உண்டான என்னென்னமோ வேணும்னாங்க, அதெல்லாம் செஞ்சிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 6 லட்சம் ரூபா பக்கமாக செலவாயிருக்கிறது. அவங்களும் சொல்லிட்டாங்களே தவிர எல்லாம் நிதியுதவி சாமி சொன்னாவில் அவங்க தான் எப்போ பணம் வேணும்னு கேட்டாலும் கொடுக்கறது பண்ணுறதெல்லாம் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. நம்முடைய நிர்வாகத்தை அங்கே சரியாக நடத்த முடியாதுங்கிற என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு அபிப்பிராயம். ஏன்னா கோயிலெலாம் இப்போ எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். எந்த காரியம் செய்யணும்னா கூட அதுக்கு முதல்ல ஏதாவது கொண்டு செஞ்சாதான் அந்த ஆர்டர் வாங்க முடியும், செய்யணும் கொள்ளணும்னு ஒரு இதெல்லாம் இருக்கிறது. இப்போ இதுக்கு ஏதாவது மாற்று வழி பண்ணி, இப்போ நீங்கள் பவானி கோயிலெலாம் பண்ணுறீங்க, கோயிலையே உங்கள் கையில் வச்சுருக்கீங்க, அங்கெல்லாம் அறநிலைத்துறை வந்து ஒன்றுமே கேட்கறதில்ல. அப்படி இருக்கிற இடத்துல என்ன வேணால் செய்ய முடிகிறது, அல்லது அப்படி ஒரு வழி, அல்லது நிர்வாகத்துக்காகவாவது ஒரு வழி, இந்த கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் இந்த 2ல் ஏதாவது ஒன்று செஞ்சு ஒரு நம்ம கைக்குள்ளே வச்சோம்னா நாம் அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தலாம்னு என்னுடைய ஒரு அபிப்பிராயம். அப்படி இல்லாமல் சாதாரணமாக நடத்தணும்னு சொன்னால் நீங்கள் இவ்வளோ பெரிய காரியங்கள் செய்கின்றவர்களை அங்கே முன்னால் அழைச்சி எங்களால் ஒரு நல்ல முறைப்படி செய்ய முடியலைன்னா எங்கள் மனசு ரொம்ப கஷ்டப்படுங்கிறதுக்காக இந்த ஒரு கருத்தை சொல்லுகின்றேன். உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படியெல்லாம் நாங்கள் செயல்பட தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கின்றேன். இப்போ ஏற்பட்ட நல்ல செயல்களை எல்லாம் செய்கின்ற உங்களுடைய பணிகளை எல்லாம் பாராட்டி உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த நன்றி சொல்றதுங்கிறது நன்றி கண்டிப்பாக இந்த பணியெல்லாம் பாராட்டி இவ்வளவு வரிசையாக இவ்வளவு காரியங்கள் செய்தவர்களுக்கு இப்பொழுது நன்றி சொல்கின்றேன். நல்ல செந்தமிழில் பேசின மேடையில் எனக்கு அப்படியெல்லாம் சுத்தமாக பேச தெரியாது, ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் எல்லாம் பொறுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த மைக்கில் பேசுகிறதே நான் இன்றைக்கி தான் முதல்ல, இதெல்லாம் இதையும் சொல்லிடுறேன். நான் பேசுகிறதுக்கே பிரியப்படுறது இல்லைங்க. யார் பேசினாலும் மணிக்கணக்கில் கேட்பேன், ஒரு நாளெல்லாம் கேட்பேன். நல்ல கருத்தாக இருந்தால் தூங்காமல் கேட்பேன். பேசியே பழக்கம் இல்லை. எனக்கு என்ன நினச்சாங்களோ சாமி பத்திரிகையில் போட்டு வச்சுட்டாங்க பேச சொல்லி. அதனால் சில குறைகள் இருந்தால் கூட இப்படி ஒரு 2-3 தடவை பேசினா நானும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். இந்த விழாவில் முதல் நாள் அன்று 5/12/88 அன்று நம்முடைய அருட்செல்வர் அவர்கள் முதல்ல வரவேற்புரை நிகழ்த்தினார்கள். அந்த வரவேற்புரையில் அவங்க எங்கே தான் புஸ்தகமெல்லாம் படிக்கிறாங்கன்னு எனக்கே தெரியல. என்ன கருத்துக்கள் எல்லாம் அவங்க பேசுகிறாங்க. நான் பல வருஷமாக அவருடைய எழுதுகிற கட்டுரைகள் இதெல்லாம் விடாமல் படிப்பேன். நான் அப்போ ஒவ்வொரு தடவையும் கூட தபால் எழுதுறது உண்டு. நீங்கள் இதெல்லாம் எங்கேருந்து சேகரம் பண்ணுறீங்க, எப்படி இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் எழுதுறது உண்டு. அவங்களும் அதை பற்றி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. முந்தா நாள் 5ஆம் தேதி வரவேற்புரை நிகழ்த்தும் பொழுது நம்முடைய மடத்தினுடைய சரித்திரங்கள் நமக்கெல்லாம் தெரியாத கருத்துக்களை எல்லாம் ரொம்ப அருமையாக சொன்னார்கள். அவர்களுக்கு நம்முடைய திருவிழா கமிட்டியின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம தலைமை உரை முருகதாஸ் சாமிகள் அவர்களுக்கு இப்போ 82 ஆண்டு நடக்கின்றது. அப்படி இருந்தும் கூட இந்த விழாவை காண வேண்டும் என்று ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள். அவர்கள் சில நல்ல கருத்துக்களை சொன்னார்கள். அவர்களுக்கு நம்முடைய கௌமார சபையின் சார்பிலும் விழா குழுவின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய மண்டபத்தை திறந்து வைக்க வந்திருக்கின்ற நம்முடைய பொழுது மேடையில் இருக்கின்றார்கள் நம்முடைய பொம்மபுரம் ஆதீனம் நம்முடைய மயிலம் சன்னிதானம் அவர்கள் நம்முடைய மண்டபத்தை திறந்து வைத்து நல்ல சிறப்புரை ஆற்றினார்கள். அவர்களும் பெரிய ஒரு
ஒரு மடத்தில் ஆதீனமாக இருக்கின்றார். நான் கூட அந்த மடத்துக்கு போயிருக்கின்றேன். அவினாஷ் கும்பாபிஷேகத்தின் பொழுது எல்லா சன்னிதானங்களை அடைக்கிறதுக்கு நான் அந்த மடத்துக்கு வந்திருக்கேன். சாமிக்கு ஞாபகம் இருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு கருத்து அப்போ சொன்னாங்க, கோயிலில் பூஜை பண்ணா அந்த கடைசியில் நின்று சாமி விடுவாங்க. ஆனால் அதை பார்த்து அந்த கருத்தை எல்லாரும் முன்னால போய் நின்று சாமி விடுறது. பொம்மூர் ஆதீனம் முன்னால போறதில்லை, எல்லாரும் அடியார்கள்லாம் நிக்கிறது கடைசியில் நின்று அவங்க சாமி கும்பிடுறாங்க. நான் கேட்டேன் அவங்கள, சாமி நாம பின்னால நின்னோம்னா அவங்க அவங்க கோயில் பணி பண்ற மக்கள் எல்லாம் சாமி பின்னால் நிக்கிறாங்க, எல்லாத்தையும் வழி விட்டு நிக்க சொல்லுவாங்களாம். எல்லாரும் தரிசனம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு. சாமி முன்னால போய் நின்ட்டாங்கன்னா இவங்க எல்லாம் கூட்டமா நினைக்குவாங்க, பின்னால் இருக்கவங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி அவங்களோட ஒரு பணி எனக்கு இப்பொழுது இன்னும் மனசுல நல்லா இருக்கிறது. அப்பேற்பட்ட சில ஒழுங்குமுறைகள் உள்ள நிர்வாகம், நல்ல நிர்வாகம் செய்கின்றார்கள். கல்லூரி எல்லாம் நடத்துகின்றார்கள். எல்லாத்தையும் பார்த்தோம். அவர்கள் நம்முடைய மடத்தோடு ரொம்ப தொடர்பு கொண்டு எல்லா விழாவுக்கும் வந்து பங்கேற்று கொண்டு அருமையாக நடத்தி கொடுக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய விழா கமிட்டியின் சார்பில் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். காலை விழா அவ்வளவோடு முடிய பிற்பகல் நிகழ்ச்சியிலே நம்முடைய இளங்கோ அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார்கள். அவர்களுக்கும் நன்றி. கோவிந்தசாமி நாயக்கர் தொடக்க உரை ஆற்றினார்கள். அவரும் நம்முடைய மடத்தின் பால பெரிய அன்பு கொண்டுள்ளவர்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பேரூர் சாமி அவர்கள் தலைமை உரை ஆற்றினார்கள். பேரூர் சாமி பேசினாலும் அவருடைய பெரிய தமிழ் கடல் அவர்கள். அவர்களை பற்றி எல்லோருக்கும் நன்றாக தெரியும். தமிழ் ஆராய்ச்சியிலே அவர் மட்டுமல்ல, எவ்வளவு பெரிய புலவர்களை இன்று உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த கம்சான் சாமி பிள்ளைத்தமிழ் பேசும்போது அவர்களோட புலவர் பெருமக்கள் எல்லாரும் எவ்வளவு விஷயங்களை பேசினாலும் நம்ம நேராக இருந்து பார்த்தோம். அவர்களுக்கு நம்முடைய விழா கமிட்டியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுக்கு அடுத்தாப்புல சிறப்புரை நம்ம சுகிசிவம் பேசியிருக்கார். அந்த சுகிசிவம் பேசுற போது நான் இருக்கல, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன். இருந்தாலும் அவர் பேசினா இன்னைக்கு ஒரு தலை சிறந்த பேச்சாளர்ல சுகிசிவம் தான் இளமையில. அப்புறம் அதுக்கு அடுத்தாப்புல எவ்வளவோ பெரியவங்க இருக்கார்கள், அவர்களும் நல்ல கருத்துக்களை சொல்லியிருப்பார்கள். அவர்களுக்கு நம்முடைய விழா கமிட்டியின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்று மாலை நம்முடைய சொர்ணா சோமசுந்தரம் அவர்கள் பெரிய தேவார விற்பனர். அவர் குடும்பமே இசை குடும்பம். நம்ம சேலம் ஜெயலட்சுமி பெரிய கச்சேரியெல்லாம் பண்ணுவாங்க. அவருடைய தங்கச்சி சொர்ணா சோமசுந்தரம் அவர்கள் அருமையான இசை நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய விழா கமிட்டியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்று நம்முடைய சுப்பையா அவர்கள் நன்றி சொன்னார்கள். பெரிய சைவ செம்மல் அவர்கள், அவர்களுக்கு நம்முடைய விழா கமிட்டியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்று 5/12/87 நிகழ்ச்சி இந்த அளவில் முடிவுற்றது. அடுத்த நாள் 6/12/88 நம்முடைய இறைவணக்கம் வெங்கடேசன், சின்ன பையன் பாடுறான், நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த சின்ன வயசுக்கு ஒரு பெருமை. ஞானசம்பந்தர் பாடினார்னு சொன்னா 3 வயசுல அது எவ்வளவு பெருசா பேசுறோம். பெரியவங்க எவ்வளவோ பாடுறாங்க, அது நமக்கு தெரியறதில்லை. அதனால இள வயசுல எவ்வளவு பெரிய புலமை ஏற்பட்டிருக்கிறது. அவனுக்கு வெங்கடேசனுக்கு எல்லோருடைய கருணையும் மிக அருள் பாலித்து அவன் மேலும் மேலும் நல்ல வளர வேண்டும் என்று என்னுடைய ஆசையை தெரிவித்து அவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்று வரவேற்புரை நம்முடைய தாளாளர் அவர்கள்தான் இந்த விழாவுக்கே பெரிய முக்கியமான நாயகன்னு வச்சு போனோம். ஏன்னா ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை ஒரு மீட்டிங் போட்டு எல்லாத்தையும் வர வச்சு எப்படி செய்யணும், என்னென்ன செய்யணும், அந்த முறைப்படுத்தி பந்தல் யார் பார்க்கறது, சேர்லாம் எப்படி போடுறது, மேடை யார் பார்க்கறது, சாப்பாடு எப்படி போடுறது, எல்லாம் பண்ணுறது அவங்க ஒரு 3-4 மீட்டிங் நடத்தி அருமையாக வகைப்படுத்தி கொடுத்தார்கள். அதனால தான் இந்த விழா இவ்வளவு சிறப்பாக ஒழுங்காக நடந்திருக்கின்றது. அவர்களுக்கு நம்முடைய விழா கமிட்டியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்றைக்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் அருட்செல்வர் தலைமையுரை ஆற்றினார்கள். நல்ல கருத்துக்கள், அவர் கருத்துக்கள் தான் நாமெல்லாம் சாதாரண அவருடைய ஆராய்ச்சி, நாடு எப்படி இருக்க வேணும், மக்கள் எப்படி இருக்க வேணும், வருங்காலத்தில் என்னென்ன செய்யணும், எப்படி முன்னேற முடியுங்கிறதுக்கு அவர் பேச்சில் ஒவ்வொரு நாளும் ஒரு புது கருத்தை சொல்லுகின்றார்கள். அன்றைக்கும் மிக அருமையாக பேசினார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்று தன்மையான சுவாமிகள் ராமகிருஷ்ண வித்யாலய மடத்திலிருந்து வந்து
தலைமையை ஆற்றினார்கள். அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டுகின்றோம். திரு குகானந்த சுவாமிகள் ராமகிருஷ்ண தபோவனத்திலிருந்து வந்திருந்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம் ஜெகதீசன் அவர்கள் சிவானந்தாமில் அவர்களும் தலைமுறை ஏற்று நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய முன்னாள் கல்வி இயக்குனர் அவர்கள் கல்லூரி கட்டிடத்தை திறந்து வைத்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்று நன்றியுரையாக நம்முடைய பிரின்சிபால் ராமலட்சுமணன் அவர்கள், சாதாரணமாக ஒரு பேர் இருந்தாலே ராமர்னா பெரிய பேர், அவர் 2 பேரும் பொருந்தி ராமர் லட்சுமணர். ஆனால் அவருடைய செயல் எல்லாரத்தை விட 2 மடங்கு அதிகமாக ஈடுபாடு. அவருக்கு நம்முடைய விழா கமிட்டியின் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்று பிற்பகல் நிகழ்ச்சிக்கு வெங்கடேசன் இறைவணக்கம் பாட நம்முடைய வரவேற்புரை சின்னராமசாமி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார்கள். நம்முடைய அன்றைக்கு நம்ம சின்னராமசாமி வரவேற்புரையில் நம்முடைய மடத்தில் தேவாரப்பள்ளி ஆகமப்பள்ளி இதெல்லாம் வரணும்னு ரொம்ப கேட்டார். ஆனால் இதெல்லாம் வர்றதுக்காக முதலே ஏற்பாடெலாம் இருக்கிறது. அதனால் அவருடைய எண்ணம் நிறைவேறும் என்று சொல்லி அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக கம்சான் சாமிகள் பிள்ளைத்தமிழ 6 புலவர்கள் 6 பிள்ளைத்தமிழை பற்றி அன்னைக்கு பேசினாங்க. நம்முடைய தண்டவான் சாமிகள் பிள்ளைத்தமிழ வேலுமணி அவர்கள் பேசினார்கள். ராமானந்த சாமிகள் பிள்ளைத்தமிழை பாவே நாகராஜன் அவர்கள் பேசினார்கள். சாந்தலிங்க சாமிகள் பிள்ளைத்தமிழை டாக்டர் வையாபுரி அவர்கள் பேசினார்கள். ராமச்சந்திரன் பிள்ளைத்தமிழ் பேராசிரியை திருமதி மனோன்மணி பேசினார்கள். குருந்தமலை முருகன் பிள்ளைத்தமிழ் டாக்டர் கோனா முத்துக்குமாரசாமி பேசினார்கள். பச்சநாயகம்மன் பிள்ளைத்தமிழ் டாக்டர் நாரா சென்னியப்பன் அவர்கள் பேசினார்கள். இவங்கெல்லாம் நல்ல கருத்துக்களை பேசினார்கள். இப்போ இதெல்லாம் நாம் ஞாபகம் வச்சு அவங்கெல்லாம் எந்தெந்த இடத்துல என்னென்ன சொன்னாங்கன்னு 2 கருத்து சொன்னாதான் அதுக்கு ஒரு மதிப்பு. ஆனால் அதெல்லாம் பேசணும்னு சொன்னீங்கன்னா நாமளும் விற்பனராக இருக்க வேணும். இப்போ நீங்கள் சர்க்கஸ் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பப்பூன் எல்லா வேலையும் பண்ணுவான். இவங்க சாதாரணமாக செய்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற வேலையை ஒரு பப்பூன் சாதாரணமாக செய்வான். அவங்க எல்லாம் எல்லா துறையிலையும் அவன் வல்லவன், அதனால் அதெல்லாம் செய்கிறான். நாமெல்லாம் அப்படி இல்லை. அதனால் அவர்கள் பேசினார்கள். எனக்கு அந்த இடத்தை தொட்டு பேச முடியவில்லை. ஒரு 2 கருத்துக்கள் நம்முடைய குருந்தமலை முருகன் பிள்ளைத்தமிழை பற்றி நம்ம முத்துக்குமார் தான் பேசினார். அவர் ஒரு இடத்துல சிலேடையா பொண்கள் வீடு கட்டி விளையாடுறத பசங்க அழிச்சு விட்டுறத பற்றி ஒரு பாட்டு பாடினார். அந்த பாட்டில் அந்த பொண்ணு என்னென்னு பாடிச்சான், உன்ற முருகன் தெய்வான நம்ம தேவேதனுடைய குமாரியெல்லாம் இருக்கிறத விட்டு போட்டு வள்ளிகிட்ட போய் எச்சத்தனமாக வாங்கி சாப்பிட்டோம் தானே, அப்படின்னா உன்னை சண்டை பிடிச்சோம், நீ எல்லாம் ஏன் அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குமா அந்த பசங்க. பிள்ளைய வீடு கட்டி விளையாடுறத பசங்க காலில் அழிச்சு விட்டு போயிடுறது. அப்போ அந்த பிள்ளையெல்லாம் அழுகுன்னா அந்த பசங்க அப்படி கேட்குமா, நாங்கள் உங்களை இப்படியா பண்ணணும், நீ ஏன் அழுகிற, சரி உங்க 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 அப்பன் அவனுக்கு இதுவே கிடையாது, ஒரு வரலாறே கிடையாது, அவனுக்கு அப்பனும் கிடையாது அம்மாளும் கிடையாது, ஆண்டி இந்த சுடுகாட்டில் சாம்பலை பூசி திரியுதான்னா உங்களை சண்டை பிடிச்சோம், இதுக்கே போய் அழுகிறீங்க, உங்கள் அண்ணன் விநாயகர் என்னமோ அவனுடைய அங்க லட்சணங்களே ரொம்ப அசிங்கம்னா உன்னை சண்டை பிடிச்சோம் அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் நல்லா கருத்தாக பேசினார். அதில் இந்த கருத்தை நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சுவாமிகள் திருப்பூரில் ஒரு விழாவுக்கு வந்திருந்த போது இதை நான் பேசினேன். இந்த கௌமார மடத்தில் இருக்கிற முருகனுக்கு நம்முடைய நான் அந்த அலங்காரம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பூஜை பார்த்தவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். ஏன்னா இப்போ எப்பேற்பட்ட பல கோடிக்கணக்கான வருமானம் வர்ற கோயிலில் கூட இவ்வளோ அழகான அலங்காரங்கள் பூஜை முறைகள் ஒரு இந்த பாவனையே கிடையாது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் பேசினேன், நம்ம முருகனுக்கு உங்களுக்கு என்ன உங்கள் அப்பன் வீட்டு சொத்தா, உங்கள் மாமனா யாராவது அதை வரிசை கொடுத்தாரா, எங்கள் சுந்தரசாமி இருக்கிறதுனால தான் உனக்கு இவ்வளவு நகை அலங்காரம் பூஜை எல்லாம் கிடைக்குது, இல்லாட்டி உனக்கு இதுவே கிடைக்காதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் சிலேடையாக பேசினேன். அதுக்கு ஒரு பாட்டே உண்டு. முருகனை பற்றி அப்பனோ ஆட்டுக்காலன் அண்ணனோ சப்பைக்காலன் ஒப்பில்லா மாமன் கள்ளன்
உற்றதாய் மாட்டிடைச்சி எப்படியாகலும் நீர் இருப்பது குறைத்து வீடு உமை எப்படி சுப்பிரமணியன் சொல்றதுன்னு ஒரு போல ஒரு பாடியிருக்கார். ஒரு சிலாடை அவன் தான் வைதம் நம்மள தமிழ்ல வெச்சம் வைதம் தமிழால வைதரோட வாழ வைத்தவன் தானுங்களே, செந்தமிழால் வைதாரையும் வாழ வைத்தவன் முருகன். அப்படி நான் பேசினேன். எனக்கு திருப்பூர்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அப்படின்னா நான் சாமி பூஜை வந்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் பார்க்குறோன்னு அன்னைக்கே எல்லாரும் ஒரு வைராகிய மாதிரி எடுத்து எல்லாரும் வந்து பூஜை பார்க்கின்றார்கள். அது மாதிரி அவர்கள் பேசினார்கள். நம்முடைய சென்னியப்பன் அவர் நமக்கு ரொம்ப மிகவும் நெருங்கிய உறவினர். சென்னியப்பன் பெரிய டாக்டரேட் வாங்கியிருக்கார். என்னுடைய தாய் வழி முறை, அதனால் எனக்கு மருமகன் முறை ஆகின்றது. அவர் பெரிய வித்வான்களை நமக்கு ஒரு பெரிய பெருமை. அதோடு நம்ம தலைவர் அருட்செல்வர் அவர்களுக்கு அவங்கெல்லாம் பங்காளி. இது ஒரு தெரியாத எல்லாத்துக்கும் நான் இப்போ சொல்லிடுறேன். நம்ம நான் சென்னியப்பன் நம்முடைய அருட்செல்வர் அவருடைய வகை வந்தவர்கள். அவர் பேசும்போது மலையிலிருந்து பச்சநாயகி அம்மன் பிள்ளைத்தமிழ் பேசினார். மலையிலிருந்து வர்றது 6 வெள்ளியங்கிரி மலையிலிருந்து உற்பத்தி ஆகி வர்றது. பச்சநாயகி அம்மன் மலையிலிருந்து மலையத்துவ பாண்டியன் மலையத்தில் மலை அரசன் மகளா வந்திருக்கா. சென்னியப்பன் நீங்க இருக்காருன்னு நினைக்கிறப்போ சரி 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 ரொம்ப சீக்கிரமா நான் முடிச்சிடறேன். அதனால அவர்களும் சில கருத்துக்களை சொன்னார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்முடைய விழா கமிட்டியின் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்றைக்கு தான் சிதம்பரநாதன் நன்றியை சொன்னார். நான் சிதம்பரநாதனை பற்றி எனக்கு ரொம்ப நாளாக தெரியுமே தவிர அவர் பேசி நான் கேட்டதே இல்லை. அன்னைக்கு தான் கேட்டேன். நன்றியை சொல்கிற போது மட்டும் இல்லைங்க. அப்போ மனசுன்னு வந்து சொன்னார், எல்லாம் நீங்கள் இவ்வளோ அருமையாக பேசியிருக்கீங்களே, எங்கள் தலைவர் இப்போ இல்லாமல் போயிட்டாரு, நான் எப்படி எடுத்து சொல்கிறேன், நான் சொல்கிறதுக்கும் கேட்குற அந்த விழாவில் நம்முடைய பொம்மபுரம் ஆதீனம் அவர்கள் மறுபடியும் கருத்துரை வழங்கினார்கள். நம்முடைய கருணாம்பை யமக அந்தாதி நூல் வெளியிட்டு நம்முடைய பழனிசாமி வெளியிட்டார்கள். நம்முடைய கேஜி ஆர்ட் சென்டர் ராமகிருஷ்ணன் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக நம்முடைய கிரிதாரி பிரசாத் அவர் இல்லை போயிட்டார்னு நினைக்கிறார். இன்றைக்கு இருக்கிற பேச்சாளர்களிலேயே மனசு நொந்து மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று மனசு நொந்து அழுது வேண்டவர் இன்னைக்கு கிரிதாரி பிரசாத். அப்பேற்பட்ட மகான் அருமையான நிகழ்ச்சி, நல்ல சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ஊரநடிகள் அவர்கள், நான் அவரை நம்முடைய தலைவர் கூட தொடர்பு இருக்குன்னு தெரியுமே தவிர அவரை நான் நேற்று தான் முதல்ல பார்த்தேன். அவருடைய பேச்சு ரொம்ப புரட்சிகரமான பேச்சு. அவர் மாதிரி நம்ம விவேகானந்தர் 100 பேர் வேணும்னு சொன்னாங்க. நேற்று யாரோ பேசினாங்க. நம்ம ஊரநடிகள் மாதிரி ஒரு 10 பேர் இருந்தால் கூட போதும், நாட்டையே திருத்தி போடலாம். அப்போ ஏற்பட்ட புரட்சி கருத்தான அறிவுரைகள் எல்லாம் கூட சொன்னார்கள். 3 தடவை பேசும்போதும் 3 விதமான செய்திகளை, பல செய்திகளை 3 தடவை சொன்னார்கள். அவர்களுக்கு நம்முடைய விழா கமிட்டியின் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுகூட ஊரநடிகள் ஒரு நம்முடைய தை மாசத்துல இங்க ஜோதி எல்லாம் வைக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு மனசுல ஒரு கிலோசம், அப்ப இங்க கூட ஒரு சபை பண்ணிடுவீங்க போல் இருக்குதுன்னா நம்ம தலைவர் அங்க போகாம விட்டுருவாரே என்னமோன்னு அவருக்கு மனசுல என்ன வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்டடி ஆயிட்டார். நீங்க அந்த இடத்துல கேட்கும் போது கொஞ்சம் அந்த துவனி ஒரு சமயம் இங்க பெரிய ஞான சபை உண்டு பண்ணி இதெல்லாம் வச்சு அவங்க தலைவர் அந்த பக்கம் வர்றது விட்டா நாம என்ன ஆகிறதுன்னு அவருக்கு ஒரு இது. அப்படியெல்லாம் நீங்க நினைக்கவே வேண்டாம். நம்முடைய தலைவர் இடத்துல நம்முடைய அன்பர்கள் சொன்னது போல ஒரு மனசுல ஒரு இடம் மாதுளம்பழத்துல அந்த ஒரு முத்தை வச்சா அதே முத்தை தான் வைக்க முடியும், வேற வைக்க முடியாதுன்னு இப்ப அருமையா சொன்னீங்களா. அது மாதிரி அவர் மனசுல யாராவது ஒருத்தர் இடம் பிடிச்சிட்டாங்கன்னா அந்த இடத்த வந்து நீங்க வேற ஒருத்தர் அந்த இடத்துக்கு போக வேண்டாம். அவர் வேற வைப்பார். அதுக்கு நிறைய இடம் இருக்கு. ஒருத்தர் எடுத்துட்டு அந்த இடத்துல வேற ஒருத்தர் வைக்கணும்னு கிடையாது. அவங்க பெரியப்பட்டா எப்ப வேணாலும் எவ்வளவு பேர்த்து வேணாலும் வச்சுட்டே இருப்பாங்க. அதில் இப்ப நாம அதனால அப்ப ஏற்பட்ட பெரியாரை துணை கொண்டு நாமெல்லாம் இருக்கின்றோம். ஊரநடிகள் அவர்கள் கவலையே பட வேண்டாம். தலைவர்கள் இங்கு செஞ்சாலும் அங்கேயும் வருவார்கள் என்று நானே உங்களுக்கு அந்த உறுதியை கொடுக்கின்றேன். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்முடைய இன்றைக்கு நம்முடைய டிஐஜி காளிமுத்து அவர்கள் வந்திருந்தார்கள். வந்து அருமையான கருத்துக்களை பேசினார்கள். என்னமோ இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள்லாம் அந்த அடுக்குமொழி ரொம்ப அருமையா பேசுறாங்க. எல்லாம் எங்க படிக்கிறாங்கன்னே தெரியல.
அவங்க இருக்கிற துறைக்கும் பேசுறதுக்கும் சம்மந்தமே இருக்கிறது இல்லை. இப்போ டாக்டராக இருக்கிறாங்க, அருமையான இலக்கியம் பேசுகிறாங்க, என்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க. அவர் போலீஸ் துறையில் இருக்கார், அருமையாக தமிழ் அப்படி நம்ம அடதிறந்த மாதிரி வர்றது பாருங்க. அப்படியெல்லாம் ஒரு இருக்கிறவங்கெல்லாம் நல்ல காரியங்கள் இள வயசில் அப்படி இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அவருக்கு நம்முடைய கௌமார மடத்திலும் விழா கமிட்டியின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய வாரியார் சாமிகள் 2 நாளும் கலந்து அவரோட ரொம்ப தள்ளாத காலத்தில் கூட இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருந்து அருமையான கருத்துக்களை 2 நாளும் வழங்கினார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக நம்முடைய ஈரோடு கைலமணி அழகப்பன் அவர்கள் 3 நாள் விழாவுக்கு வந்திருந்து ரொம்ப பங்கெடுத்திருக்கின்றார்கள். விழாவில் நன்றி உரையெல்லாம் சொன்னார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய திருப்பணி நடந்து கொண்டு இருக்கின்றது, அதை பற்றி எல்லாம் கூட சொன்னார்கள். அது எல்லாரும் சொல்லிட்டாங்க, நல்லா செய்யலாம், நடந்து போயிடும்னு சொல்லியிருக்காங்க. அவரும் அதை பற்றி சந்தேகப்பட வேண்டாம்னு பெரியவங்கெல்லாம் வாக்கு கொடுத்துருக்காங்க. அவருக்கு நம்முடைய விழா கமிட்டியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு அவர்கள் அவர் அருமையான, நான் கூட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல பேசும்போது பார்த்தா கொஞ்சம் என்ன மாதிரி தான் பேசினார். இப்போ கொஞ்சம் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இன்னைக்கு நான் பார்க்குறது. கொஞ்சம் ஒரு விழாவுக்கு அவரையே போட்டுடலாம் போடுறது, தலைவர்கள்லாம் வேற ஏதாச்சும் கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்டு. ஏன்னா அப்படின்னா அவர் ரிட்டையர் பண்ணிடுறோன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இதை விட கொஞ்சம் செயற்கரிய பணி, இந்த பணியெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை. அவர்களுக்கு நம்முடைய விழா கமிட்டியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக நம்முடைய மதுரை பல்கலைக்கழகத்திலிருந்து டாக்டர் சொக்கலிங்கம் சாமி அப்பொழுது எல்லாத்துக்கும் ஒரு பாராட்டு விழா பண்ணுற போது அவருக்கு டாக்டரேட் பட்டம் வாங்கின போது பெரிய ஒரு பாராட்டு பண்ணோம். அன்றைக்கே நம்முடைய தண்டபாணி சாமியுடைய இதை பற்றி அவங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அதை பற்றி பெரிய காரியம் பண்ணியிருக்காங்க. அவங்க 100 மைல் 300 மைல் போயிட்டு வர்றாங்களே, இந்த அம்பாசடர் காரில் போனால் உடம்புக்கெல்லாம் ஆகாது, கொஞ்சம் நல்ல சௌகரியமாக போட்டுன்னு ஒரு யோசனை வந்திருக்கு போல். ஒரு புது கண்டஸ்டா கார் இப்போ வந்திருக்கு, அது திருச்சியில் அவங்க தான் அதுக்கு செல்லிங் ஏஜென்ட், அப்படி தானுங்களே. அந்த கார் ரொம்ப அருமையாக இருக்க இடத்துக்கு போகிற விழாவெல்லாம் பார்த்து இப்போ நீங்கள் இன்னார வரைக்கும் இருந்தெல்லாம் பெரிய காரியம் இல்லை, இப்போ பார்க்குறது தான் பெரிய காரியம். அந்த இடத்துல கொண்டு சாமி நாமெல்லாம் எழுந்தருளை பண்ணி என்னென்ன செய்ய வேணும்னு முறையெல்லாம் செஞ்சு அப்புறம் போனால் தான் நமக்கு இதனுடைய பெரிய ஒரு திருப்தியாக என்னங்கிறது உங்களிடத்தில் சொல்லிக் கொள்கின்றேன். அவர்களுக்கு நம்முடைய விழா கமிட்டியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக திருக்கோயிலிருந்து பிரசாதங்கள், திருமணங்களிலிருந்து பிரசாதங்கள் எல்லா, அதாவது நம்முடைய விழா பார்க்கணும்னே ஒரு கோயில் பிரசாதம் கொண்டு வந்தவங்களோட பார்த்தோன்னா, விழாவை பார்த்து சாமியிட்ட போய் ஆட்சி வாங்கணும்னே கோயிலே இல்லாத ஒருத்தர் கோயிலுக்கு போகாதவன் கோயில் பிரசாதம் கொண்டு வந்தான் நான் இன்னைக்கு பார்த்தேன். அப்போது எவ்வளவு அதில் ஒரு ஈடுபாடு இருக்குன்னு பாருங்கள். அப்போ ஏற்பட்ட எல்லா பெருமக்களுக்கும் விழா கமிட்டியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இப்பொழுது வாழ்த்துறை வழங்கின பெருமக்கள் எல்லாரும் நல்ல நல்ல கருத்துக்களை பேசினார்கள். எனக்கு அந்த கருத்தெல்லாம் தொட்டு காட்டவே தெரியல, அதனால பேரை சொல்லி நேரத்தை போக்காம எல்லோருக்கும் விழா கமிட்டியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம திரவியாதீன நாதசுர வித்வான் இருக்காங்களே, நீங்கள் பெரிய பெரிய ஒரு 5000-10,000 கொடுத்து கச்சேரி வச்சா கூட இப்படி அவங்க வேற ஒருத்தர் வாசிக்க மாட்டாங்க. பெரிய வித்வானில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நேரம் ஒரு ராகம்னா கூடங்க தொடர்பாக ராகம் வாசிக்க மாட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் ராகத்தை தொடுவாங்க, ஒரு 5 நிமிஷம் விட்டுருவாங்க. இந்த டிஸ்கண்டினியூ, அதாவது தொடர்பே இல்லாமல், அதெல்லாம் கேட்குறதுக்கே நல்லா இருக்காது. ஒரு தொடர்பான வாத்தியம் வாய்ச்சாதான் கேட்குறதுக்கு நல்லா இருக்கு. நீங்கள் நம்முடைய திரவியாதீன வித்வான்லாம் காலையில் நம்முடைய சாமி அங்கேருந்து அழைச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உணர்வு, அந்த உணர்வுக்கே அவங்களுக்கு பெரிய பாராட்டு பண்ணுவோம். இந்த 3 நாள் அது மாதிரி அருமையாக செஞ்சாங்க. அவங்களாம் ஒவ்வொரு விழாவுக்கு மடத்தில் இருந்து அருமையாக செய்கின்றார்கள். இப்பொழுது கூட நம்ம அழைச்சிட்டு போகும்போது அவங்க ரெடியாக இருக்காங்க முன்னால். இப்போ நீங்கள் காலையில் பார்க்காம கூட இப்போ பார்க்கலாம் அவங்க எவ்வளோ அவங்க திறமையாக வாசிக்கிறாங்க. அவர்களுக்கு நம்முடைய விழா கமிட்டியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக இந்த திண்டுக்கல்லிருந்து ராமாநாயுடு அவர்கள் இந்த பூ அலங்காரங்கள் இதெல்லாம் ரொம்ப அருமை, சாதாரணமாக செய்ய முடியாது.
அங்கிருந்து வந்து இந்த நல்ல காரியங்களை செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய விழா கமிட்டியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முக்கியமாக விழாவில் சாப்பாடு ரொம்ப முக்கியம். அதை இப்போ முதல்ல சொல்லணும். அவங்களுக்கு நம்ம செஞ்சேரியிலிருந்து நம்ம அன்பர், நமக்கெல்லாம் ரொம்ப வேண்டிய அன்பர்கள், ரொம்ப நெருங்கிய உறவும் கூட எல்லாத்துக்கும், தியாகராஜன் அவங்களுடைய குழுவில் அவங்க, நம்ம சாமிநாதன் செட்டியார் அனுப்பர்பாளையத்திலிருந்து இவங்கெல்லாம் அந்த செக்ஷனை கவனித்து அருமையாக செய்திருக்கின்றார்கள். எவ்வளோ பெரிய கூட்டம் வந்தாலும் அது தகுந்த மாதிரி செஞ்சு அருமையான ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சிவாச்சாரிய பெருமக்கள் நம்முடைய கோபி ராமநாத் சாமி அவருடைய தலைமையில் 3 நாட்களாக நல்ல யாகம் எல்லாம் செய்து நல்ல பூஜை, நல்ல மந்திரம். ஏன்னா அந்த முந்தா நாள் தலைவர்கிட்ட நேற்று பேசும்போது சொன்னேன், சங்கீத வித்வான்லாம் மெட்ராஸில் இருந்தால் தான் அருமையாக பாடுறாங்க. ஏன்னா ஆடியன்ஸ் அது மாதிரி இங்கே வந்தால் சரியாக உழைக்கிறது இல்லை, சும்மா லேசாக போயிடறான்னு சொன்னேன். இந்த சிவாச்சாரிய பெருமக்கள் எங்கே எப்படி பண்ணுறாங்களோ அது தெரியல. ஆனால் சாமி முன்னால் உட்காந்து மந்திரமெல்லாம் சொல்லும்போது அவங்க எவ்வளோ பவ்யமாக, எவ்வளோ ஒழுக்கமாக, எவ்வளோ முறையாக செய்கிறார்கள் என்றதை இங்கே தான் பார்த்தோம். அப்பேற்பட்ட அருமையான நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த, பூஜையை நடத்தி கொடுத்த சிவாச்சாரிய பெருமக்களுக்கு நம்முடைய விழா கமிட்டியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்போ இந்த உணவு செய்கிறதோட பரிமாறுறதுக்கு நம்முடைய சபரிபாளையம், உடையாம்பாளையத்திலிருந்து வார வழிபாட்டு குழுவினெல்லாம் வந்து அந்த பணியை அருமையாக செய்தார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய ராமநாதபுரத்திலிருந்து அருணாசலம் குழுவினர் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது எல்லாம் விட முக்கியமாக இதெல்லாம் பனையிலேயே ஆயிருக்கு. இந்த மண்டபம் பூரா இதெல்லாம் யானை நிற்கிற மாதிரின்னு எல்லாரும் பேசினாங்க. அவர் நம்ம சாமியை சொன்னாங்க, யானைக்கு வாழை கமுகெல்லாம் கொடுத்த மாதிரி இருக்குது, எல்லாம் கட்டியிருக்கு, அது இயல்பாகவே தெரியுதுன்னு பேசும்போது சொன்னாங்க. அப்போ ஏற்பட்ட இவ்வளவுக்கும் இந்த வாழை கமுகு, இந்த பழம், வேணுங்கிற தேங்காய் இதெல்லாம் கொடுத்து நம்முடைய சுண்டப்பாளையம் விஸ்வநாதன் அவர்கள் செயற்கரிய செய்பவர்கள், ஒருத்தருக்கும் தெரியாது. அப்போ ஏற்பட்ட உதவியெல்லாம் செஞ்சவர்களுக்கு நம்முடைய விழா கமிட்டியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் இது ஏதாவது நான் இப்போ ரொம்ப நேரம் பேசிட்டேன், யாராவது விட்டு போயிருந்தேனாக்கா இதெல்லாம் ஒரு தப்பாக நினைக்காதீங்க. வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும் வரப்போறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. இது தவிர மனம் மெய் வாக்கால பணி பண்ண உதவின அத்தனை பெரியோர்களுக்கும், அவங்க தான் விழாவுக்கே சொந்தக்கார். அவங்க சொல்லாட்டியோட பரவாயில்ல. இல்லை அவங்க சொல்கிறாங்க, நம்ம பயிற்சியாளர்னா நீங்கள் ஞாபகப்படுத்திங்களான்னு கேட்குறாங்க. அதனால் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்போ ஏற்பட்ட விழா அடிக்கடி நிகழ வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கின்றார்கள். என்ன நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அவங்களுக்கும், வெளியூர்ந்து வந்த அன்பர்களுக்கும், உள்ளூர்ந்து வந்த அன்பர்களுக்கும், இன்னொன்று என்ன விழா நடந்தால் கூட உட்கார்ந்து கேட்குறவங்க சரியா இல்லைன்னா விழாவே அமையாது. இதை நான் மறந்தே போயிட்டேன். ஏன்னா முக்கியமாக ஆடியன்ஸ் தான், பக்த கோடிகள். ஆடியன்ஸுங்கிறது வேற, பக்த கோடிகள் வேற. எவ்வளவு 3 நாளாக விடாமல் வந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்து கொடுத்தவங்க எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பள்ளி தலைமை ஆசிரியர்கள், பள்ளி குழுவினர், ஆசிரியர் குழுவினர்களே பெரிய பணியெல்லாம் செய்தார்கள். அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தவறுக்கு மன்னிக்க வேண்டுகின்றேன். இத்துடன் என்னுடைய வரவேற்பை முடித்துக் கொள்கின்றேன்.